கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த தொடர் உபவாச தியானத்துல ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை மையப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அழிவில்லாத தேவனுடையவைகள் என்கின்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இந்த சம்பவம் அநேகருக்கு தெரிந்த சம்பவம் தான். ஒவ்வொரு கல்யாண வீடுகளிலும் இந்த கானாவூர் கல்யாணத்தை குறித்து அதிகமாக போதிக்கப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்து முதலாவது அற்புதத்தை இந்த கானாவூர் கல்யாணத்துல செய்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இந்த நாளிலும் கூட தேவனுடைய வேலை எனப்பட்ட ஒரு காரியத்தை மையப்படுத்தி தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஞானி கூட எழுதும்போது எழுதுறாரு, எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படிங்கிறார். விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, அதை பொறுக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லி பலதரப்பட்ட காலத்தை ஞானி சொல்றார். நம்ம உலகத்துல வாழுகிற காலங்கள் கூட கடந்த காலங்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, நிகழ்காலங்கள் நடக்கிற காலங்கள் ஒன்று இருக்குது, இனி வருங்காலங்கள் எனப்பட்ட ஒன்று இருக்குது. இந்த எல்லா காலங்களிலும் தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். ஆனா இங்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகிமையை விளங்க வைப்பதற்கு ஒரு வேலை, அதாவது ஒரு காலத்தை வைத்திருந்தாராமா. அதே ஞானி ஒரு இடத்துல கூட சொல்லும் போது சொல்றாரு, அதினதின் காலத்துல சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறாராமா. அப்ப இயேசுவினுடைய காலம் எனப்பட்டது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வரணும். அப்ப யாருக்கு தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுன்னா, இந்த கானாவூர் கல்யாணத்திற்கு இயேசுவும் அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு மாத்திரம் அழைக்கப்படல, இயேசுவும் அவருடைய சீசர்களும் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதாவது அழைப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த கல்யாணமே அவருக்காகவே நடந்த கல்யாணமாமா. சில தலைவர்கள்லாம் பாருங்க, சில வெகுமானங்களை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 50 பேருக்கு ஒரே நாள்ல கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மண்டபத்துல அமைச்சு, இந்த மண்டபத்துல 50 பேருக்கும் 50 பொண்ணு 50 மாப்பிள்ளை வச்சு கல்யாணம் நடத்துவாங்க. இது அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நடந்த கல்யாணம் அல்ல. இந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் வைத்து அந்த தலைவர்கள் தங்கள் பேரை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு என்று ஏற்படுத்தப்பட்ட கல்யாணம். ஆனா இங்க இயேசுவுக்கு தன்னுடைய மகிமையை விளங்க வைக்க வேண்டும் என்றே ஒரு கல்யாணம் நடந்தது. அதாவது இயேசுவினுடைய அவைலபிள் டேட்டை வைத்து தான் அந்த கல்யாணமே நடந்திருக்கு. அவர் எப்ப அவைலபிளா இருந்தாரோ அவருக்காகவே இந்த கல்யாண டேட்டை அந்த பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு ஒதுக்கி செய்திருக்கிறாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, 3ஆம் நாளில் கலிலேயாவில் உள்ள கானாவூரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. ஏன் முதல் நாள் நடக்கல, ஏன் ஓய்வு நாள் நடக்கலைன்னா, இயேசுவுக்கு ஓய்வு நாள் தோறும் தேவாலயத்துல உபதேசித்து கொண்டிருந்தார். அவர் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்ப இங்க கல்யாண வீட்டிற்கு இயேசு அழைக்கப்பட்டிருக்கிறார். இயேசுவோடு கூட சீசர்கள் அழைக்கப்பட்ட போது இவர்கள் எதிர்பார்த்ததை விட ஜனங்களுடைய எண்ணிக்கை அதிகமானதுனால இவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்த திராட்சரசம் குறைவுபட தொடங்கிட்டு. சார், இந்த திராட்சரசம் பரிமாறுவது இயேசுவுக்காகத்தான் யூதர்கள் பரிமாறிக்கொண்டே இருந்தாங்க. கல்யாண வீட்டிலயா இருக்கலாம், வேற எந்த பங்கன்லயா இருக்கலாம். ஏன் திராட்சரசத்தை பரிமாறிக்கொண்டிருந்தாங்கன்னா, ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 14வது அதிகாரத்துல மெல்கிசேதேக் எனப்பட்ட ஒரு ஆசாரியன் வந்துதான் ஆபிராமுக்கு திராட்சரசத்தையும் அப்பத்தையும் கொடுக்கிறார். அப்ப பின்னாட்கள்ல மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு பிரதான ஆசாரியனா வரப்போகிறாரு. அந்த பிரதான ஆசாரியன் கொடுக்கிற ஒரு பானம், தன்னை பான பலியாய் வார்க்கப்படுவதற்கு அடையாளமாக கொடுக்கிற பானம் தான் திராட்சரசம். பாருங்க,
அப்ப இந்த கல்யாண வீட்டுல திராட்சரசம் பரிமாறப்படுகிற போது திராட்சரசம் குறைவுபட்டு போயிட்டு, அப்ப குறைவுபட்ட உடனேயே யாருக்கோ குறைவுபட்டுருச்சு நமக்கு என்ன அப்படின்னு இல்லாதபடி மரியாள் இதை இயேசுவின் இடத்துல அறிவிக்கிறாங்க. இயேசுவின் இடத்துல ஏன் அறிவிச்சாங்கன்னா, இவர்தான் தம்முடைய மகிமையில நிறைவாக்குறவர். பெண்கள் மேல இருந்த குறையவே இயேசுவை வயிற்றில் சுமந்ததுனாலதான் இந்த மரியாளே அவருடைய மகிமையில நிறைவானாங்க. பெண்களுக்கே மகிமை மரியாள் இயேசுவை சுமந்ததுனாலதான் வந்தது. இவர் பிறந்ததுல இருந்துங்க, இவரை நம்ம வயிற்றுல சுமந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் இயேசுவால எத்தனையோ மகிமை அடைந்திருக்கிறாங்க. அதனாலதான் தன்னை மகிமைப்படுத்திய இயேசு கட்டாயம் இந்த கானாவூர் கல்யாணத்திலையும் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். இந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து குடும்பத்துக்கு ஒரு ரிலாக்ஸ் வேணும் என்றுதான் ஜெபிக்க வர்றாங்க. இப்ப இயேசு என்ன சொல்றார் அப்படின்னா, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னார். இப்ப இயேசுவோட வேலை எப்பங்க வரும்னா, ஆல்ரெடியே ஒரு மனிதன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்து திராட்சரசம் அங்க இருக்குது, குறைவுபட தொடங்கி இருக்குதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர முற்றிலும் முடியல. ஆனா மரியாள் முன்னமே சொல்றாங்க எல்லாம் முடிந்து விட்டதுன போது, இப்ப ஆண்டவர் முடியற வரைக்கும் வெயிட் பண்றார். இப்ப எல்லாம் முடிந்து விட்டது, இனி எங்கேயுமே திராட்சரசம் போய் வாங்க முடியாது. கடைசியா அந்த வீட்டார் கட்டாயம் வந்தவங்களுக்கு திராட்சரசம் கொடுக்காம ஒரு விதமான அவங்க ஒரு வெட்கப்படுகிற அவமானப்படுகிற ஒரு நிலைமை மாதிரி வந்துருச்சு. இந்த வேலையில தான் இயேசு காலியான ஜாடியை எடுத்து கொண்டு இப்ப தண்ணீரை நிரப்ப சொன்னார். அதாவது ஏன் காலியான ஜாடியை எடுத்து கொண்டு தண்ணீரை நிரப்ப சொன்னார் அப்படின்னா, இந்த யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பின் முறைமைக்காக இந்த மிகப்பெரிய ஜாடிகளில் தண்ணீரை நிரப்பி வைப்பாங்க. அப்ப இயேசுவும் இந்த கல்யாண வீட்டுக்கு தான் ஒரு சுத்திகரிப்பை ஆயத்தப்படுத்துறார். என்னன்னா, இவர்கள் வெளியில தான் சுத்திகரிப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. தண்ணி எடுத்து கைகளை கழுவாங்க, கால்களை கழுவாங்க. வெளித்தோற்றமான சுத்திகரிப்பு இல்லாம உள்ளுக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு வருவதற்காகத்தான் அந்த சுத்திகரிப்பினுடைய தொட்டி எடுத்து தண்ணீரை நிரப்ப சொன்னார். இப்படி தண்ணீரை நிரப்புனது அந்த அவருடைய பணிவிடை செய்தவர்களுக்கு மாத்திரமும் சீசர்களுக்கு மாத்திரமே, இயேசுவுக்கு மாத்திரம் தெரியுமே தவிர வேற யாருக்குமே தெரியாது. இப்ப இவர்களை கொண்டு போய் அவர்களை பரிமாற சொன்ன போதுதான் அதை டேஸ்ட் பண்ணினவங்க சொல்றாங்க. முதல்ல டேஸ்ட் பண்ணினவங்களும் இப்ப டேஸ்ட் பண்றவங்களும், சார் இது முன்னமே நீங்க கொடுத்திருக்க வேணுமே, எல்லாரும் நல்ல ரசத்தை முதல்ல கொடுத்துட்டு ஒரு ருசி கம்மியான ரசத்தை பின்னாடி கொடுப்பாங்க, ஆனா நல்ல ரசத்தை பின்னாடி கொடுக்கறீங்க அப்படிங்கிற. அதாவது முன்னாடி கொடுத்த ரசம் மனிதர்கள் ஆயத்தப்படுத்தினது. அதே மாதிரிதான் இஸ்ரவேல இந்த பஸ்காவை எருசலேமில சுத்திகரித்து புசித்து கொண்டிருந்த எல்லாமே அது ஒரு மோசேக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் தான். அந்த மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துல பஸ்காலையே திராட்சரசம் எனப்பட்டது பரிமாறப்படாது. அங்க ஒரு புளித்த கீரையை ஆட் பண்றாங்க, அப்பத்தை ஆட் பண்றாங்க, அங்க ஆட்டுக்குட்டியினுடைய மாம்சத்தை ஆட் பண்றாங்களே தவிர அங்க திராட்சரசம் எனப்பட்டது கொடுக்கப்படல. ஆனா இங்க இயேசுதான் தன்னுடைய பானமாய் வார்க்கப்படுவதற்கு அடையாளமா திராட்சரசத்தை கொடுக்கிறார். இதை முன்னமே ஆயத்தப்படுத்துறார். அதாவது உள்ளுக்குள்ள போய் ஒரு சுத்திகரிப்பு பண்ண வேண்டும் என்பதற்கு அடையாளமா திராட்சரசத்தை கொடுத்தார். இங்கதான் என் வேலை வரவில்லை அப்படிங்கிறார். அப்ப கர்த்தர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். இந்த வேலையை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உலகத்திலேயுமே இயேசு வருகிற போது ஒரு சில வேலை இருந்ததாமா. இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதாவது இயேசு இந்த பூமியில 33வது வயது நிறைந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிற போது எல்லா இடங்களிலும் இருள் இருந்ததாமா.
இருள் மாத்திரமல்ல, மரண இருள் எனப்பட்டது இருந்ததாமா. எல்லாமே தேவனுக்கு எதிராகவும் வேதத்துக்கு எதிராகவும் நடந்து கொண்டே இருந்தது. அப்ப இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 22வது அதிகாரம் 53வது வசனத்துல ஒரு வேலையை குறித்து இயேசுவே சொல்றாங்க. லூக்கா 22:53 நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை போடவில்லை. இதுவே உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாயிருக்கிறது என்றார். அதாவது அந்தகாரத்தின் வேலை. இந்த அந்தகாரத்தின் வேலையில உலகத்தின் ஒளியாகிய இயேசு உள்ள என்ட்ரி ஆகிறாருங்க. இப்ப அந்தகாரத்தின் வேலையில இயேசு உள்ள என்ட்ரி ஆனதுனால என்ன காரியம் நடந்ததுங்கிறதுக்கு முன்னாடி சில அந்தகாரத்தில் இருந்த மக்களுக்குள்ள சில பேரை தேவன் அனுப்புறார். இவர் ஏன் அனுப்புறாரு, இதற்கு பின்னணியில என்ன நடந்தது எனப்பட்டத நம்ம ஒருவேளை அந்த நேரத்துல புரியாமல் இருக்கலாம். ஆனா தேவன் ஏதோ ஒரு பர்பஸுக்காக உள்ள அனுப்புறார். யோசுவாவின் புஸ்தகத்தினுடைய 2வது அதிகாரம் 1வது வசனத்துல யோசுவா வேவுக்காரர் 2 பேரை எரிகோ பட்டணத்துக்குள்ள அனுப்புறார். இந்த எரிகோ பட்டணத்துல இருக்கிற எல்லார் மேலேயோ ஒரு அந்தகாரம் சூழ்ந்து கொண்டு இருக்குது. அவர்கள் தேவனுக்கு எதிராக இருந்தது மாத்திரமல்ல, தேவனுடையவர்களுக்கும் எதிராக காத்து கொண்டிருந்திருக்கிறாங்க. அதனாலதான் இந்த வேவுக்காரர் 2 பேரும் இந்த எரிகோ பட்டணத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனேயே இவர்கள் ராகாப் எனப்பட்ட ஒரு வேசியின் வீட்டுல போய் தங்கி இருந்திருக்கிறாங்க. இப்ப வேசியின் வீட்டுல போய் தங்கி இருந்த போது அந்த எரிகோ பட்டணத்து ராஜாவுக்கு அறிவிக்கப்படுது. இதான் கியூ பிராஞ்சில இருந்து ஏதாவது ஒரு தீவிரவாதியோ அல்லது தேச விரோதியோ யாராவது வந்திருந்தாங்கன்னா ஒவ்வொரு தேசத்துல இந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதை அறிந்து இதை ராஜாவுக்கு அறிவித்து அந்த அழிவிலிருந்து பட்டணத்தை காப்பதற்கு அல்லது தீவிரவாதிகளை பிடிப்பதற்கு பலவிதமான காரியங்களை செய்வாங்க. எரிகோ பட்டணத்திலேயே பேர்பட்ட ஆட்களை அனுப்பி இப்பொழுது ராகாப் வீட்டுல தங்கி இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கு ஆட்களை அனுப்பி அவர்களை அழைத்து கொண்டு கொலை செய்யும்படியாக ராஜா கட்டளையிடுகிறார். அதன் அடிப்படையிலேயே அங்க இருக்கிற போர் சேவகர் ராகாப் வீட்டுக்கு வந்தா இந்த ராகாப் என்னப்பட்ட பெண்மணி இவர்கள் வருவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய கிரியைகளை அறிந்து வைத்திருந்திருக்கிறாங்க. அதாவது இவர்கள் எகிப்தை விட்டு விடுதலையான அந்த நாளிலிருந்து இன்றைக்கு எரிகோ பட்டணத்துக்கு வருகிற வரைக்கும் இந்த அம்மாவுக்கு அப்டேட் மெசேஜ் வந்திருக்குது. எப்படி மெசேஜ் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் இந்த அம்மாவை முன்குறித்தபடினால இந்த மெசேஜ் வருது. இதுக்கு அப்புறம் இந்த அம்மா இவர்களை பார்த்தபோது சந்தோஷப்பட்டு தன் வீட்டுல ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப இவர்களை அழிப்பதற்கு என்று சொல்லிதான் எரிகோ பட்டணத்திலிருந்து போர் சேவகர் வந்தா இந்த பெண்மணி இவர்களை தன்னுடைய அரமனையில வைத்து, அதாவது மறைப்பான ஒரு இடத்தில் வைத்து அந்த அம்மா அவங்கள மறைச்சு வச்சிடறாங்க. அந்த எரிகோவில இருந்து வந்த போர் சேவகர் இடத்துல வந்தவர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அவர்கள் வந்த வழியிலே போனார்கள் என்று அனுப்பிவிட்டு 3 நாட்கள் இந்த அம்மா இந்த வேவுக்காரரை தன்னுடைய வீட்டில் மறைத்து வைத்திருக்கிறாங்க. இப்ப 3 நாளைக்கு அப்புறம் தான் இந்த அம்மா அவங்கள பத்திரமா நீங்க வந்த வழியா போங்கள் என்று அனுப்புறாங்க. அப்ப 3 நாட்கள் இவர்கள் எங்க இருந்தாங்கன்னா தன் உயிருக்கு கேரண்டியே இல்லாத பாதுகாப்பற்ற ஒரு அந்தகாரத்துலதான் இருந்திருக்கிறாங்க. சொல்ல முடியாது இந்த ராகாப் எப்ப வேணாலும் மாறலாம், இல்ல ராகாப் வீட்டுல இருக்கிறவங்க யாராவது மாறி போய் ராஜாவின் இடத்துல சொன்னா உயிர் போயிருமே என்று 3 இரவு 3 பகல் அவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தபோது இவர்கள் வெளியே வந்தாச்சு. அதுபோல கர்த்தர் சொன்னபடியே எரிகோ பட்டணத்தை 6 நாள் அமைதியா சுத்தி 7வது நாள் 7 தடவை எக்கால சத்தத்தோடு துதித்து கொண்டு வருகிறப்ப இந்த எரிகோ பட்டணம் முழுவதும் இடிந்து விழுந்துருதுங்க. ஆனா இந்த வேவுக்காரர்களை பத்திரமா பாதுகாத்து வைத்திருந்த அந்த ராகாப் என்கின்ற பெண்மணியின் இடத்துல இந்த வேவுக்காரர் ஒரு அடையாளத்தை காண்பிச்சுட்டு வர சொன்னாங்க. அது என்னன்னா, உங்க வீட்டுல ஒரு சிவப்பு நூல் கட்டி வைங்க.
அப்ப அந்த சிவப்பு நூல் தான் உங்களுக்கு அடையாளம் என்று சொன்னார். அதன் அடிப்படையில அங்க அடையாளத்தை கட்டி வைத்திருந்த போது கர்த்தர் இந்த அடையாளத்தை பார்த்து எரிகோ பட்டணத்துல இருக்கக்கூடிய எல்லா மதில் சுவரும் இடிந்து விழுகுதுங்க. ஆனா எந்த வீட்டுல இந்த அடையாளம் இருந்ததோ அந்த அடையாளம் இருக்கிற அந்த பெண்மணியினுடைய வீட்டுல ஒரு செங்கல் கூட விழுகல. அந்த சுவர் மாத்திரம் பூமி வரைக்கும் அப்படியே நிக்குது. கர்த்தர் இங்கதான் ஏன் இந்த இருள் நிறைந்த அல்லது அந்தகாரம் உள்ள மக்களிடத்துல ஒரு மனிதனை அனுப்பினார்னா, தேவன் பின்னாட்களில அந்தகாரத்துல இருக்கிற உங்களை என்னையும் அவர் விடுதலை ஆக்குவதற்கு அடையாளமாகத்தான் இப்படி 2 வேவுக்காரர்களை அனுப்பி இந்த ராகாப் எனப்பட்ட பெண்மணியை விடுதலை ஆக்குவதற்கு அடையாளமா நடந்தது. இந்த எரிகோ பட்டணம் எல்லாம் இடிந்து விழுந்ததுக்கு அப்புறம் யோசுவா 6வது அதிகாரத்துல யோசுவா அந்த 2 வேவுக்காரரிடத்துல சொல்லி, இந்த பட்டணத்துல இடிந்த அத்தனை கர்த்தருடையதா இருக்கோ, ஆனாலும் நீ யாருடைய வீட்டுல தங்கி இருந்தீங்களோ அவங்களை காப்பாற்றி கொண்டு கூட்டிக் கொண்டு வாங்க அப்படிங்கிறார். இந்த 6வது அதிகாரம் 25வது வசனத்துல வேவுக்காரர் புறப்பட்டு போய் ராகாப்பையும் ராகாப்பினால காக்கப்பட்டவங்க குடும்பத்தாரையும் மீட்டு கொண்டு வருகிறாங்க. இப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ராகாப் இஸ்ரவேலுக்குள்ள தன்னை சுத்திகரித்து கொண்டு சல்மான் எனப்பட்ட ஒரு மனிதனை திருமணம் முடித்து போவாஸ் எனப்பட்ட ஒரு மனிதனை பெற்றெடுக்கிறாங்க. இந்த சந்ததியில தான் இயேசுவும் வருகிறார். அப்ப இந்த 2 வேவுக்காரரும் பலவீனத்தினாலேயோ அறியாமையினாலேயோ எரிகோ பட்டணத்துக்கு போகல, அங்க தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படித்தான் அனுப்பினார். இந்த வேவுக்காரர் மாத்திரமல்லைங்க, வேதம் சொல்லுகிறது தேசமெங்கும் பஞ்சம் வந்த போது பெத்லகேமிலையும் பஞ்சம் வந்ததாமா. அப்ப பெத்லகேமிலையும் பஞ்சம் வந்த போது நகோமி எனப்பட்ட ஒரு பெண்மணி தன்னுடைய கணவன் 2 வாலிப பிள்ளைகளோடு எருசலேமை விட்டு இவங்கள் மோவாப் தேசத்துக்கு போறாங்க. இந்த மோவாப் தேசத்துல இருக்கிற மக்கள் கர்த்தருடைய பார்வைக்கு அருவருப்பானவங்க. ஏன்னா அந்த மோவாபிய ராஜாவாகிய பாலாக்கு தான் பிலேயாம் எனப்பட்ட ஒரு மனுஷனை வரவழைத்து இந்த இஸ்ரவேல் மக்களை சபிக்க சொல்லி சொன்னதுனால நியாயப்பிரமாணத்தின்படி 10 தலைமுறையினர் இவர்கள் தேவாலயத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார். இப்ப பஞ்சகால வருகிற போது, அதாவது நகோமி மோவாப் தேசத்துக்கு போகிறப்ப தேசத்துல பஞ்சகாலம் வருது, அதுக்குள்ளேயும் 10 தலைமுறை கடந்து விட்டது. நம்ம மோவாப் தேசத்துக்கு பஞ்சத்துக்கு தான் போனாங்க. ஆனா மோவாப் தேசத்துல தானியம் இருந்தது, எல்லாம் செழிப்பா இருந்ததுனால இனிமேல் எருசலேமே வேண்டாம், மோவாப்லே செட்டில் ஆயிரலாம் என்று சொல்லி மோவாப்ல குடியிருக்க போது முதலாவது அவங்களுடைய கணவனார் இறந்துடுறார். 2வது கணவனார் இறந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை இந்த மோவாப் தேசத்துல இருந்து பெண் எடுக்கலாம் என்று சொல்லி 2 குமாரருக்கும் மோவாப் தேசத்திலே 2 பெண்களை எடுக்கிறார். இந்த 2 பெண்களை எடுத்து சில காலத்திலேயே இப்பொழுது இந்த நகோமியினுடைய 2 பசங்களும் இறந்து போயிடுறாங்க. அடுத்து இந்த அம்மாவினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா மாறுது. சில காலம் சென்ற போது மோவாப் தேசத்தில் இருக்கிற இந்த அம்மாவுக்கு சொல்லப்பட்டிருக்குது, இந்த அம்மா கிட்டத்தட்ட 10 வருடங்கள் இந்த மோவாப் தேசத்துல குடியிருந்திருக்கிறாங்க. இப்பொழுது 10 வருடத்துக்கு அப்புறம்தான் மோவாப்புக்கே இந்த அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் வருது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று கேள்விப்படுறாங்க. இப்ப கேள்விப்பட்ட உடனேயே 2 மருமக்கள் வாரையும் அழைத்து, இதை குறித்து ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, மக்களே நீங்கள் உங்கள் இனத்தாரிடத்துல போய் உங்களுக்கு தேவையான புருஷர்களை தேர்ந்தெடுத்து நீங்க கல்யாணம் முடித்து நல்லா இருங்க அப்படின்னு அவங்கள அனுப்புறாங்க. அதுல ஒரு பெண்மணி முத்தமிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பெண்மணியினுடைய பெயர் தான் ரூத்து. அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் என் இனத்தாரிடத்தில் போகாம நான் உங்களோடையே வருவேன், அது மாத்திரமல்ல உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், மரணமே அல்லாமல் உன்னை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி இந்த ரூத்து மோவாபிய ஸ்திரியா இருந்தும் கூட
நகோமியுடைய பின்தொடர்ந்து எருசலேமுக்கு வருகிறாங்க. சார், ஏன் இந்த அம்மா இப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு மோவாப் தேசத்தை விட்டு வெளியே வந்தாங்க? இது ஒருவேளை அந்த நாட்களில நகோமி ஒரு பிரேயர் மீட்டிங் மோவாப் தேசத்துல நடத்தினாங்களா? ஏதோ ஒரு ஆசாரியனை வரவழைத்தோ, ஒரு லேவியனை வரவழைத்தோ மோவாப் தேசத்துல ஏதாவது ஒரு பிரேயர் மீட்டிங் நடத்தினாங்களான்னா நடத்தவே கிடையாது. சரி, மோவாப் தேசத்துலதான் 10 வருஷம் இருந்தாங்களே, மோவாப் தேசத்துல எங்காவது பலிபீடம் கட்டி இந்த அம்மாவாவது கர்த்தரை தொழுது கொண்டாங்களான்னா அப்படியே நடக்கல. எதுவுமே நடக்காம ஒரு பெண்மணி இன்றைக்கு உண்மையே பின்பற்றி வருவே, உம்முடைய தேவனையே பின்பற்றி வருவேன்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த நகோமி மோவாப் தேசத்துல இருந்தாலுமே மோவாப்பிய ஸ்திரீகளை போல இல்லை. இந்த மோவாப்பிய ஸ்திரீகளுடைய வழக்கம் இந்த லோத்துவினுடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்த சோதோம் குமோரா பட்டணத்தினுடைய பாவத்தில் கட்டப்பட்டிருக்கு. சோதோம் குமோரா பட்டணத்தின் மக்களுடைய பாவ அக்கிரமம் என்னன்னா, அந்நிய மாம்சத்தை பின்பற்றி ஓடுகிறவங்க. அதாவது தனக்கு புருஷனே இருந்தா கூட புருஷனுக்கு மறைவாக சில புருஷர்களை தெரிந்தெடுத்து வைத்திருந்தாங்க. அதே மாதிரி மனைவியே இருந்தாலுமே மனைவிக்கு மறைவாக சில மனைவிமார்களை ரகசியமாய் தெரிந்தெடுத்து வைத்திருந்த இந்த மோவாப்பியர். அதான் இயேசுவின் காலத்துல லோத்துவின் நாட்களில நடந்தது போலவே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும்னு சொல்லி இருக்கிறார். இந்த நாட்களிலும் பாருங்க, கணவனுக்கு மறைவாக எத்தனையோ கள்ள உறவுகளில் இருக்கிற மனைவிமார் இருக்கிறாங்க. மனைவிக்கு மறைவாக இருக்கிற எத்தனையோ கள்ள உறவில் இருக்கக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறாங்க. சார், இது வெளியில இருந்தாலும் பரவாயில்ல, சிலர் தேவாலயத்துக்குள்ளேயுமே இருக்கிறாங்க பாருங்க. ஊழியக்காரர்களே அப்படி இருக்கிறாங்க சார். மனைவி இறந்துட்டு கல்யாணம் முடிச்சோம்னு வைங்களேன், அது வேற ஆபிரகாம கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாராள் அம்மா மரித்ததுக்கு அப்புறம் கேத்துரால்னு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணானு. ஆனா இந்த நாட்கள்ல பிரபலமா பேசப்படுகிற, இவர் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரர் என்று சொல்லப்படுகிற மனுஷர்களே மனைவி இருக்கும் போதே தவறுதலா ஒரு மனைவியை தெரிந்து கொள்றாங்க. இது வெளியில தெரிஞ்சதுன்னா முதல் மனைவியை நான் விவாகரத்தை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிற ஒரு மோசமான ஒரு தேசத்துல இருந்த இந்த மோவாப்பிய ஸ்திரீகள் மத்தியில இருந்த நகோமி தன் கணவன் இறந்திருந்து மோவாப்புல ஒரு ஆணை கூட தனக்கு கணவனாக தேர்ந்தெடுக்கல பாருங்க. அப்ப இந்த அம்மா வாழ்ந்த கற்புள்ள ஒரு வாழ்க்கை போதனையின்றிய மோவாப் தேசத்தில் இருக்கிற ரூத்துவை ஆதாயப்படுத்திருச்சு. இந்த ஆதாயப்படுத்தி தான் இந்த அம்மா இப்ப ரூத்துவையும் கூட்டிட்டு பெத்லகேமுக்கு வருகிறாங்க. இப்ப ஏன் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இருள் சூழ்குதுங்கிறத காட்டிலும் இந்த இருளுக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்தினாலுமே இருளில் இருக்கிற சில பேரை விடுதலையாக்கும்படியே நடத்தி விடுகிறார். இதுதான் அந்தகாரத்திலும் தேவன் சில நேரங்களில நம்மளை நடத்துகிறார். ஒரு இடத்துல இதுதான் சங்கீத புஸ்தகத்துல தாவீது சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றுங்கிறார். அப்ப அந்தகாரத்தின் வேலையில ஆண்டவர் சிலர் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குறார். இதை குறித்து மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15வது அதிகாரம் 33-34 வசனங்களில 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றாராம். அதாவது ஒரு அந்தகாரத்தின் வேலை என்று சொன்னார் பாருங்க. இந்த அந்தகாரத்தினுடைய உச்சகட்டம் தான் இங்க கல்வாரி சிலுவையில நடந்தது. என்னன்னா, ஜனங்களுக்குள்ள மாத்திரம் அந்தகாரம் இல்லைங்க, இந்த அந்தகாரத்திலே இருக்கிற ஜனங்களை முழுவதும் இந்த ஒளியின் இடத்தில் கூட்டி வருவதற்கு தேவனே உலகத்தையே அந்தகாரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டார். அப்ப இயேசு இந்த அந்தகாரத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவுக்காக உலகமே அந்தகாரமான போது அந்த நாட்களில உலகத்தில் இருந்த அந்தகாரங்கள் பாருங்க எல்லா இடங்களிலும் அநீதி மேலோங்கி இருந்ததாமா. இயேசு ஒரு இடத்தில் நீதி விசாரிக்கப்படுகிற போது நீ யூதருடைய ராஜாவா என்று விசாரிக்கிறாங்க.
இயேசு சொல்றார், நான் ராஜாதான், ஆனாலும் என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதில்லை என்று சொன்னபோது நீதிமன்றத்திலேயேங்க இயேசுவை கன்னத்தில் ஓங்கி அடிக்கிறாங்க. கடந்த நாட்களில கூட இலங்கையில நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்த ஒரு மனிதனை ஒரு பெண்மணி துப்பாக்கியை மறைத்து வைத்து கொண்டு வந்து கொடுத்து, நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த மனிதன் துப்பாக்கியினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். அங்கேனாவது நீதிமன்றத்திற்கு வந்த நீதிபதி முன்னாடியே சுடப்பட்டவர், இந்திய தேசத்துல ஒரு நீதிபதி மேலேயே ஒரு வழக்கறிஞர் செருப்பை கழட்டி தூக்கி வீசுறார். யோசிச்சு பாருங்க, இதுதான் அந்தகாரத்தின் வேலையா இருக்குது. இயேசு ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறுகன்னத்தையும் திருப்பி காட்டு என்று சொன்னவர் இங்கு தன்னை அடித்த மனிதனை பார்த்து கேட்கிறார், ஏன் என்னை அடித்தாய்? நான் அநியாயமாய் பேசினது ஏதொன்று உண்டா? நீ என்னை ஒப்புவீங்கிறார். சார், அங்க ஒரு கன்னத்தில் அறைந்தா மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுன்னு சொன்னீங்க. இங்க அறைந்த போது அடி வாங்கி கொண்டு போக வேண்டியது தானே, ஏன் என்னை அடித்தீர்கள் என்று கேட்கிறீங்க. அப்ப நீங்க பேசின வார்த்தைக்கும் நீங்க செயல்படுகிற விதத்துக்கும் வித்தியாசமா இருக்கிறது என்பதை போல நமக்கு தெரியலாம். சார், இதற்கு அப்புறம் 40 அடிக்கு ஒரு அடி குறைவாக மிகவும் கொடூரமான முறையில இயேசு வந்து தண்டிக்கப்பட்டார். அந்த மாதிரி வேற யாரையுமே தண்டிக்கப்படல. அப்பேற்பட்ட தண்டனையில கூட அவர் மயிர் கத்திரிக்கிறவனிடத்தில் சத்தமிடாத ஆட்டை போல இருக்கிறார்னு முழுவதும் உளவோட்டின நிலம் போல அடிச்சு பிற்கப்பட்ட இடத்துல அவர் அமைதியா இருந்தாரு. ஆனா இங்க ஏன் என்னை அடித்தீர்கள் என்று கேட்கறதற்கு காரணம் என்னன்னா, ஒரு நீதிமன்றம் எனப்பட்டது அடிக்கிற இடம் அல்ல, அங்க நீதி விளங்க வேண்டிய இடம். அங்க வாய்மையே தான் வெல்லணும், வார்த்தை தான் வெல்லணும். பாருங்க, அந்த இடத்துல அடிச்சதுனாலதான் பின்னாடி நாட்கள்ல நீதியுள்ள நியாயாதிபதியாய் வெளிப்பட போகிறதுனால ஏன் என்னை அடித்தீர்கள் அப்படின்னு கேட்டார். அப்ப இயேசு நீதிமன்றத்தை அவமதிக்கலைங்க. நீதிமன்றம்னா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று உலகத்துக்கே வெளிப்படுத்தி காண்பித்தார். இதற்கு அப்புறம்தான் உலகமெங்கும் அந்தகாரம் சொல்லுது. அப்ப அந்தகாரத்துல இருக்கிற மக்கள் அந்தகாரத்திலேயே இருந்து அழிந்து போய்விடக்கூடாது. இந்த உலகின் ஒளியாகிய இயேசு வண்டியில வந்து இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றுதான் 9ஆம் மணி வேளையில உலகமெங்கும் அந்தகாரம் சொல்லுகிற போது இங்கதான் இயேசு கேட்கிறாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படிங்கிறார். அங்க அதுக்கப்புறம் அவர் ஜீவனை விட்டதுக்கு அப்புறம் கூட பூமியில இருளுக்குள், மரண இருளுக்குள் இருந்த பரிசுத்தவான்களை இவர் உள்ளே பிரவேசித்து அநேகர் கல்லறை விட்டு வெளியே வந்து எருசலேமில் எத்தனையோ பேருக்கு தரிசனம் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இது அந்தகாரத்தின் வேலையிலையும் தேவன் என்ட்ரி ஆயிட்டார்னா அது மிகப்பெரிய பிரகாசமான வேலையா மாறிடுங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தினுடைய 14வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது உன்னை கிறிஸ்து பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாரே என்கிறார். அதாவது எழுந்திருக்கிற ஒரு காலம். அநேக நேரங்களில நம்ம எழுந்திருக்கணும் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. 2வது காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அதிகம் சமீபமாய் இருக்கிறது. அதாவது ஒருவேளை இந்த காலகட்டத்தை நல்லா நீங்க சோதிச்சு பாருங்க, இயேசுவினுடைய அத்தனை அடையாளங்களும், அவர் வருகைக்கான அத்தனை அடையாளங்களும் சமீபமாயிற்று அல்லையா? நம்ம இயேசுவை சந்திப்பதற்கான எப்ப வேணாலும் சாத்தியக்கூறு வரலாம். ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுறோம், வெளியில பிரயாணம் பண்ணி வீடு திரும்பி வருவது அனப்பட்டது அநேகருக்கு ஒரு சந்தேகக்குறியா இருக்குது. விபத்துங்கிறது எப்படி வருதுன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. நல்லாவே போய் கொண்டிருந்தா கூட
கடந்த நாட்கள்ல ஆந்திர பிரதேசத்துல ஏதோ ஒரு மனிதன் குடித்துட்டு அதிகாலையில போய் ஒரு டிராவல்ஸ் மேல வாகனத்தை போய் மோதிடுறான். இவனுடைய 2 வீலர் வெடிச்சது மாத்திரம் இல்லாம அந்த டிராவல்ஸ்ல அதிகாலையில பயணம் பண்ணி கொண்டிருந்த கிட்டத்தட்ட 21 பேர் அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. சில இடங்களில இந்த கட்சிக்காரர்கள் கூட்டம்னு சொல்லி போய் ஒருவரோடு ஒருவர் நெருக்கி மிதிச்சு 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பாலத்துக்கு கீழே போய் கொண்டிருந்த பஸ் பாலத்துக்கு மேல போய் கொண்டிருந்த ஜல்லிகளை ஏற்றி கொண்டு வந்த லாரி டிரைவர் தூங்கினதுனால அந்த வண்டி பஸ் மேல விழுந்து அந்த ஜல்லி எல்லாம் போட்டு அமர்த்தி எத்தனையோ 10-15 பேர் இறந்து போயிட்டாங்க. சில வாலிபர்கள் இந்த நண்டு கொளுத்தா வங்குல இருக்காதுங்கிற மாதிரி புது பைக்கை வாங்கி பாலத்து மேல ரேஸ் நடத்துறேன்னு சொல்லி அவங்க கட்டுப்பாட்டை இழந்து சில கடைகள் மேல விட்டு அதுல அவனுகளை இறந்து கடையில இருக்கிறவங்களை இறந்து இப்படி பலவிதமான விபத்துகள். ஒரு நாள் நம்ம பிரயாணம் பண்ணி வெளியே போயிட்டு வீடு வர்றதுங்கிறது கேள்விக்குறியா இருக்குது. அப்ப இதெல்லாம் எதை அறிவிக்கிறதுனா, என்றைக்கு வேணாலும் நீங்கள் இயேசுவை சந்திக்க போகலாம், அல்லது என்றைக்கு வேணாலும் இயேசு உங்களை சந்திக்க வரலாம். அதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் அப்படிங்கிறார். இந்த வேலையை நீங்க அறிந்து கொள்ளுங்க. அப்ப நித்திரையை விட்டு எழுந்திருக்கிற வேலையாயிற்றுங்கிறார். நம்ம எங்க நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறோங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தினுடைய 5வது அதிகாரம் 14வது வசனத்துல எபேசிய சபைக்கு பவுல் எழுதும்போது எழுதுறாரு, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், எங்க தூங்கிட்டு இருக்கிறோங்கிறத பவுலுக்கு கோட் பண்றாரு. வீட்டுல தூங்கிட்டுல மரித்த மக்களோடு போய் தூங்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப யாரு மரித்தவர்கள், யாரு உயிரோடு இருக்கிறவர்கள் அப்படின்னா, யாரு கிறிஸ்துவின் ஆவி இல்லையோ அவன் ஜீவன் இல்லாதவன்கிறார். அப்ப கிறிஸ்துவின் ஆவியை பெற்ற நீங்களும் நானும் விழிப்போடு இருக்கணும்னா எப்படி விழிப்போடு இருக்கணும்னா, உலகம் எதுல மயக்கமா இருக்குது தெரியுங்களா? ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்ச்சிகளை இல்லையே மயங்கி இருக்குது. ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இன்றைய ட்ரெண்டிங் மெசேஜ் அப்டேட் நம்ம கையில வரும்போது இதை குறித்து தெளிவா இருப்பாங்க. ஆனா இயேசுவை குறித்தோ அப்போஸ்தலர்களை குறித்தோ இன்னும் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை குறித்தோ எத்தனையோ பேர் தெளிவில்லாம இருக்கிறாங்க. சரி, இதை குறித்து தெளிவில்லாட்டியும் பரவாயில்ல, நீங்க எப்பேற்பட்ட ரட்சிப்பு அடைந்திருக்கிறீங்க, உங்க ரட்சிப்புக்காக என்ன விலை கிரயம் கொடுத்திருக்குது இதையும் தெரியவில்லை. இதுலதான் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்திருக்கணுங்கிறார். அப்ப இயேசுவே யவீருவினுடைய மகளை உயிரோடு எழுப்புறாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரத்தினுடைய 55வது வசனம் சொல்லுகிறது, அவர் உயிரோடு எழுப்புனதுக்கு அப்புறம் உயிரோடு எழுப்பின பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படின்னார். உலகம் போஜனம் கொடுக்குது, ஆனா கர்த்தர் தான் ஆகாரம் கொடுக்கிறார். இப்ப உயிரோடு எழுந்த பிள்ளைக்கு என்ன ஆகாரம் வேணும்னா, கொலேசியர் 3:1 சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் அப்படிங்கிறார். அப்ப இந்த பிள்ளைக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்கிறாருன்னா, அந்த பிள்ளை எழுப்பின விதமே தலித்தாகுமி அப்படின்னு எழுப்பினாராமா. தலித்தாகுமி எனப்பட்ட வார்த்தைக்கு சிறு பெண்ணே என்று அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா கேஜேவி வேர்ட்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, அந்த மொழிபெயர்ப்புல வேலைக்காரியே எழுந்திருனாராமா. அப்ப வேலைக்காரினா என்ன? அதாவது இந்த பிள்ளையினுடைய வியாதிதான் யவீருவையே இயேசுவினிடத்தில் போகும்படியா வேலை கொடுத்தது. அந்த பிள்ளையினுடைய மரணம் தான் இயேசுவை வீட்டிற்கே அழைத்து கொண்டு வந்தது. இப்ப இயேசு இந்த பிள்ளையை உயிரோடு எழுப்புறப்ப இப்ப யவீருவினுடைய பிள்ளையா எழுப்புல, தன்னுடைய வேலைக்காரியா எழுப்புனதுனாலதான் இப்ப தேவனுடைய வேலைக்காரிக்கு தேவையான ஆகாரத்தை புசிக்க சொல்றாரு. எவ்ரி மெசேஜ் வேர்ல்டுல கேக்குறீங்கன்னா நீங்க வேர்ல்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த நாட்களில எத்தனையோ பேர் பாருங்களே, அரசியல்ல சேர்ந்து கட்சியில சேர்ந்து நாட்டை மாத்த போறேன்னு சொல்லிட்டு எதையோ போய் உள்ள தன் தலையை நீட்டி கொள்றாங்க. அதாவது தனக்கு அடுத்த காரியத்துல, அதாவது தனக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு காரியத்துல ஒரு மனுஷன் என்ட்ரி ஆகும்போது ஆரம்பம் சூப்பரா இருக்குங்க, ஆனா அவனுடைய முடிவு பாருங்க ரொம்ப டேஞ்சரா போயிடும்.
அதே மாதிரிதான் நீங்களும் நானும் இவ்வுலக மெசேஜையே கேட்டுக்கிட்டே இருங்களேன், நாளொன்று வரும். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்றாரு பாருங்களேன். எல்லாவற்றையும் கணக்கு ஒப்புவிக்கணும். நம்மள்ட்ட கொடுத்த பணத்துக்கு மாத்திரம் இல்ல சார். ஒருவேளை நம்மளிடத்துல ஆத்மாவை கொடுத்திருக்கலாம், நம்மளிடத்துல திருச்சபையை கொடுத்திருக்கலாம், மிகப்பெரிய ஸ்தாபனத்தை கொடுத்திருக்கலாம், மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் நம்ம கையில கொடுத்திருக்கலாம். அவர்களுக்கு நம்ம என்ன கொடுத்தோங்கிறது தான் முக்கியம். என்றைக்கோ கல்லறைக்கு போக வேண்டிய யவீரவனுடைய மகளை உயிரோடு எழுப்பி அவங்க அப்பா அம்மா கையில கொடுத்துட்டு அந்த அப்பா அம்மாவுக்கு ஆகாரம் கொடுக்க சொன்ன அதே ஆண்டவர் தான் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து நரகத்துக்கு போக வேண்டிய எத்தனையோ ஆத்துமாக்களை மீட்டத்தான் அநேக திருச்சபைகள்ல கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அநேக திருச்சபைகளில பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கறதுக்கு பதிலாக அநேகர் போஜனத்தை கொடுத்துட்டே இருந்தா இந்த உலக காரியத்திலே பிள்ளைகள் வளர்ந்துட்டு இருப்பாங்களே தவிர கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய முடியாம போய்விடும். அப்ப அந்த காலத்தில இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கினது எதற்குன்னா ஆச்சரியமானவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகத்தான் ராஜரீக ஆசாரிய கூட்டமா மாத்திருக்கிறாரு, பரிசுத்த ஜாதியாய் மாத்திருக்கிறாரு, சொந்த ஜனமா மாத்திருக்கிறார். இப்ப பழைய ஏற்பாடு காலகட்டத்துல எழுத்தின்படி இஸ்ரவேலுக்கு ஆசாரியர்களாய் இருந்த அந்த ஆசாரியர்கள் தேவ சமூகத்து அப்பத்தை புசிக்கிற மாதிரி ஜீவ அப்பமாகிய இயேசுவை புசிக்கணும். இயேசுவால உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். அதை புசிக்காம விடுகிற போதுதான் நம்ம எங்க இருப்போம் அப்படின்னா மரித்தோரிடத்துல போய் இருப்போமாமா. இதனாலதான் பவுல் எபேசு சபைக்கு எழுதும் போது எழுதுறாரு, நீங்க பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க மரித்தோரிடத்துல போய் நித்திரையா இருக்கிறீங்க. அவங்களுக்கு ஜீவனை பற்றிய காரியமே இல்லை. இயேசுவும் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறங்க வேதம் சொல்லுது லூக்கா 24வது அதிகாரத்துல இந்த ஜீவனை பெறாத 2 சீசர்களோடு நடந்து போறாங்க. இந்த 2 சீசர்களும் எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு கிட்டத்தட்ட 8 மைல் தூரம் நடந்து போறாங்க. அந்த நாட்களில அது ஒரு ஓய்வு நாளா இருக்குது. இந்த ஓய்வு நாள்ல யாருமே யாத்திரை பண்ணக்கூடாது நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனா இவர்கள் யாத்திரை பண்ணுவதற்கு ஏதோ ஒரு காரணம் என்னன்னா இவர்கள் இந்த நியாயப்பிரமாணத்துக்குரியவர்களா இல்லாதது போல மாறிட்டாங்க. ஏன் இல்லாதது போல மாறினாங்கன்னா பலதரப்பட்ட செய்திகள் பாருங்க. எப்பேற்பட்ட செய்தி முதல்ல வந்தது அப்படின்னா அதிகாலையில புறப்பட்டு போய் கல்லறையில பார்த்துட்டு வந்த சில பெண்மணிகள் சொன்னாங்க, கல்லறை திறந்திருக்குது, இயேசு கல்லறையில இல்ல. தேவதூதர்கள் சொன்னாங்க, உங்களை கலிலேயாவுல இயேசு மீட் பண்ண போகிறாராமா. அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடியே ஊழிய நாட்களிலே கலிலேயாவுல உங்களை சந்திப்பேன் என்று சொன்னபடினால நீங்கள் கலிலேயாவுக்கு போங்கள் அப்படின்னாங்க. ஆனா அந்த சீசர்கள் அந்த பெண்களுடைய வார்த்தையை நம்பாம மறுபடியும் கல்லறைக்கு ஓடுறாங்க. இப்ப கல்லறையில போய் பார்த்தா கல்லறையில இயேசுவும் கிடையாது, கல்லறையில காவல் காத்து கொண்டிருந்த காவலர்களும் கிடையாது, இந்த பெண்கள் சொன்ன தேவதூதர்களும் இல்லை. இப்ப இரண்டாவது வந்துதான் இவர்கள் கல்லறை எம்டியா இருக்குது, அங்க காவலர்களும் கிடையாது, தேவதூதர்களும் கிடையாது. இரண்டாவது செய்தி வருது. மூன்றாவது தேசத்திலிருந்து ஒரு செய்தி என்ன பண்ணப்படுதுன்னா அந்த நாட்களில் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் இந்த கல்லறையை காவல் காத்துட்டு இருந்த அந்த டியூட்டியில் இருந்த காவலர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரையாய் இருக்கும் போது அவருடைய சீசர்கள் இயேசுவினுடைய சரீரத்தை களவாடிட்டு போய்விட்டார்கள் என்று எருசலேம் எங்கோ இந்த செய்தியை பரப்புனாங்க. இப்ப பரப்புன இந்த செய்தி தான் இப்ப இவர்களுக்கு சேர்ந்த போது சீசர்கள் இயேசுவின் சரீரத்தை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் ரோம காவலர்களால் நாம் சிறைபிடிக்கப்படுவோம். நாம் எருசலேமில் இருந்தா தானே சிறைபிடிக்கப்படுவோம், நாம் எம்மாவூருக்கு போய்விடலாம் என்று சொல்லித்தான் போறாங்க. இந்த வேளையில தான் இயேசுவும் அவர்களோடு கூட போறார். இதே மாதிரி பாருங்க, நல்ல திருச்சபைக்கு போயும் நல்ல செய்திகளை கேட்டோம் இன்றைக்கு அநேகர் பிரகாசிக்க முடியாதபடி அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்கிறதுக்கு காரணம் என்னன்னா தேவனுடைய செய்தியும் கேட்கிறோம், தேவையில்லாத தேசத்தின் செய்தியும் கேட்கிறோம். இதன் நிமித்தமாகத்தான் சந்தேகம்னு ஒண்ணு வருது. நாம தேவனற்றவர்களை போல நம்ம வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்குது. இதற்கு அப்புறம்தான் இயேசு இவர்களோடு கூட நடந்து வர வர வேத வசனத்தை விலக்கி கொடுத்துட்டே வர்றார். இப்ப வேற எந்த சத்தமுமே இவங்க கேட்கலைங்க.
ஒன்லி ஒன், இயேசுவின் சத்தத்தை மாத்திரம் கேட்டு போறாங்க. கடைசியா இவர்கள் சேர வேண்டிய எம்மாவூர் வந்துருது. இப்ப இயேசு காணாதவர் போல புறப்பட்ட போது அவர்கள் இயேசுவை வருந்தி அழைக்கிறாங்க. இப்ப பந்தியில உட்கார்ந்து இருக்கிற அந்த நேரத்துல இயேசு அவர்களுக்கு அப்பத்தை பிட்ட போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அவர் மறைந்து போய் விட்டார். இந்த பந்தியை தான் அங்க மேல் வீட்டறையில இந்த 12 சீசர்களை வைத்து கடைசியாக இயேசு ஏற்படுத்தினார். அவ்வேளையிலே வேதம் சொல்லுதுங்க, லூக்கா 24:33, அவ்வேளையிலேயே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு வந்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தினுடைய 33, 34 40வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றார். உடனே அவன் எழுந்திருந்தான். பேதுரு கிட்டத்தட்ட 8 வருடமா ஒரு இடத்துல நடக்க முடியாம திமிர்வாதனாய் கிடந்திருந்த அவனை எழுப்புகிறார். அப்ப இந்த இடத்துல பேதுரு இருக்கிறார் என்று கேள்விப்பட்டுட்டு இதற்கு பின்பு 40வது வசனத்துல தொற்கால் எனும் ஒரு பெண் விதவையை மரித்தே போய் விடுகிறாங்க. அந்த மரித்து போன அந்த தொற்கால் அநேக பரிசுத்தவான்களுக்கு அநேக நற்கிரிகைகள் செய்து கொண்டிருந்தாங்களாமா. இப்ப பேதுருவை வரவழைத்து இந்த தொற்கால் செய்த நற்கிரிகைகளை எல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த அம்மா பிரகாசிக்க வேண்டிய ஒரு பெண்மணி ஏன் இந்த மரித்தோருடைய கூட்டத்துல இருக்கணும் என்பதற்கு அடையாளமாக பேதுரு தொற்காலை எப்படி எழுப்பினார்னா, இதே யவீருவினுடைய பிள்ளையை இயேசு எப்படி எழுப்பினாரோ அப்படியே எழுப்பினார். அதே போல இங்க படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னது கூட இந்த பெதஸ்தா குளத்துல இயேசு எப்படி செய்தாரோ அப்படியே ஃபாலோ பண்ணார். அப்ப இந்த பேதுரு எழும்பி பிரகாசித்ததற்கு காரணம் என்னன்னா, பேதுருவே இயேசுவின் வார்த்தைக்குள்ள உள்ள வந்ததுனாலதான். அவர் மறுதளித்தது உண்மை, சத்தியம் பண்ணினது உண்மை, சபித்தது உண்மை. அவர் பின்மாற்றத்துல போனது இல்லாம அவர் கூட ஒரு 10 பேரையும் சேர்த்திய பின்மாற்றத்துக்குள்ள கூட்டி கொண்டு போனது உண்மை. ஆனா இயேசு உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் இந்த பேதுருவை சந்தித்த போது பேதுருவுக்குள்ள எழும்பி பிரகாசிப்பதற்கு தேவையான ஒரே ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப கேட்டார். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21வது அதிகாரத்தினுடைய 15ல இருந்து 19 வரைக்கும் ஒரே விஷயத்தை பேதுருவினிடத்துல திரும்ப திரும்ப பேசி பேதுரு பிரகாசிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய தடையை காண்பிக்கிறார். அதுல மிக மிக முக்கியமா அவர் கேட்டது, இவர்கள் எல்லோரிலும் நீ என் மேல் அன்பாயிருக்கிறாயா? 2வது, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? 3வது தான், நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னார். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் மரித்தோரிடத்துல போய் எப்படி தங்கி இருக்கிறோம் அப்படின்னா, உலகத்தாருக்கிட்ட தான் அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு கிடையாது. அப்ப கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுக்கணுமா தான் நம்மளிடத்துல எவ்வளவு படிச்சிருக்கிறீங்கன்னு எதிர்பார்க்கலைங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்கிறன்னு எதிர்பார்க்கல, இல்ல எவ்வளவு நீ அர்ப்பணித்தன்னு எதிர்பார்க்கல. நீ என்னை அன்பா இருக்கிறாயா அப்படிங்கிறது தான் கேட்கிறார். அப்ப இயேசுவை உண்மையா நம்ம அன்பு கூர்ந்தோம்னா இயேசு கொடுக்கிற அத்தனையுமே நம்ம அன்பு கூறுவோம். இன்னைக்கு கணவன் இடத்துல மனைவி அன்பு கூறாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, முழுவதுமா இயேசுவை அன்பு கூறாததுனாலதான். அதே போல மனைவியின் இடத்துல கணவன் அன்பு கூறாதது, அல்லது பிள்ளைகளிடத்துல பெற்றோரிடத்துல பிள்ளைகள் அன்பு கூறாததுக்கு காரணம் தன்னை சிருஷ்டித்த தனக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவின் இடத்துல அன்பு கூறாததுனாலதான். ஒரு மனிதன் சரியா இயேசுவின் இடத்துல அன்பு கூர்ந்தார்னா அவர் இயேசு கொடுத்தவரிடத்திலும் அன்பு கூறுவார். இதை கேட்டுடுத்தான் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாகனார். அப்ப மரித்தோரிடத்துல இருக்கிற அடையாளம் என்னன்னா, அவளிடத்துல அன்பு இல்ல. பிரகாசிக்க வேண்டிய உங்களிடத்துல என்னிடத்துலயோ கிறிஸ்து இயேசுனுடைய அன்பு இருக்கணும் பாருங்க. இதைத்தான் சொல்லப்பட்டு இருக்குது. அப்ப அந்த தொற்கால அம்மாவை எழுப்பினதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அம்மா பரிசுத்தவான்கள் மேல் வைத்திருந்த அன்பு.
அந்த பரிசுத்தவான்களுக்கு இன்னும் அந்த அம்மாவினுடைய சேவை தேவையா இருக்கிறனால எழுப்பினார். நம்மளை ஆயத்தப்படுத்துகிற மெத்தட் அல்லது நம்மளை எதற்காக தேவன் இந்த உலகத்துல வைத்திருக்கிறார் அப்படின்னா, நம்ம உலகத்தாரை போல இருக்கிறக்காக அல்ல, தேவனை போல இருக்கிறக்காக தான். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தினுடைய 10வது அதிகாரத்துல ஒரு 70 சீசர்களை தேர்ந்தெடுக்கிறாருங்க. இந்த 70 சீசர்களையும் தாம் போகிற கிராமத்திற்கும் பட்டணத்திற்கும் 2 பேரை அனுப்புறார். இந்த 2 பேரை அனுப்புகிற போது இவர்களிடத்துல முக்கியமா செய்யக்கூடாதது அல்லது இவர்கள் எண்ணங்களிலே இருக்கக்கூடாத ஒரு 4 காரியத்தை சொல்றார். முதலாவது காரியம், நீங்கள் பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சியும் கொண்டு போக வேண்டாம். அதாவது பணத்தை கொண்டு போக சொன்னார சொல்லலையோ, பணப்பைய கொண்டு போகாத. நீ ஒரு ஊழியத்துக்கு போற, நான் என்னுடைய ரெப்ரசன்டியா போற போது நான் உன்னை அனுப்புறதுனால நீ போய் பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கத்தோட ஒரு காரியத்தை செய்யாதங்கிறார். அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதை சம்பாதிக்கணும் எதை சம்பாதிக்க கூடாதுன்னு தெரியாமலே போயிடுச்சு. அநீதித்தியமான உலக பொருட்களை வைத்து நண்பர்களை சம்பாதியுங்கள் என்று வேதம் சொல்லுது. ஆனா அநீதித்தியமான உலக பொருளுக்காக நண்பர்களையே இழக்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நல்ல நண்பர்களை இழக்கிறவங்க. அப்ப இயேசு பணப்பையை எடுத்துட்டு போகணும்னா இந்த ஊழியத்துல எவ்வளவு பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு தாட்டுல வாழாதீங்க. உங்களுக்கு தேவைகள் அத்தனையும் தேவன் தருவார். ஒருவேளை பணத்தை கொடுக்கிறாருன்னா பணப்பையும் சேர்த்தியே கொடுப்பாரு. நீங்க இங்க இருந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு தாட்டுல போகாதீங்கன்னார். 2வது காரியம்தான், சாமான் பையை எடுத்துக்கொண்டு போகாத. இன்னைக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறோம், வேணுங்கிற காய்கறிகளை எல்லாம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்துடலாம், வேணுங்கிற மளிகை ஜாமானம் எல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம். அந்த எண்ணம் இல்லாம ஒருவேளை கொடுக்கிறவங்க அந்த பையையும் சேர்த்தியே கொடுப்பாங்க. நீ அந்த எண்ணத்துல போகாதனார். 3வது காரியம், பாதரட்சியை தொடுத்து கொள்ளாதனார். இத மத்தேயுல எழுதும் போது நீ தடியையே எடுத்துக்கொண்டு போகாதனார். அப்ப பாதரட்சியும் தடியை எதுக்குன்னா, பாதரட்சை தான் அஸ்திபாரம். உனக்கு அங்க போனா பாதுகாப்பு இருக்குன்னு நினைச்சிட்டு போகாத. தேவனே உனக்கு பாதுகாப்பா அங்க இருப்பாரு. உன் அஸ்திபாரமே தேவனுடைய வார்த்தையா இருக்கணும். உன்னுடைய ஐஸ்வர்யமே தேவனாய் இருக்கணும். உன்னுடைய ஆகாரமே தேவனாய் இருக்கணுங்கிறத இத முக்கியமா கடைபிடிக்க சொல்லிட்டு அடுத்து ஒரு காரியத்தை சொல்றாரு, வழியில் நீங்கள் யாரிடத்திலும் வினாவாதீர்கள்னார். வினாவாதன்னா எதை குறித்து ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்கன்னார். சில ஊழியத்துல அநேக ஊழியங்கள் இழந்து போனதுக்கு காரணமே என்னன்னா அந்த ஆர்கியூமெண்ட் தான். ஒருவருடைய டாக்டரினை பத்தி இன்னொருத்தர் டிஸ்கஸ் பண்றது. சார், அவர்களுக்கு கிடைச்சது அவர்கள் பண்ணிட்டு போறாங்க, நமக்கு கிடைச்ச வெளிப்பாட்டுல நம்ம கொடுத்த வெளிச்சத்துல தேவனை நடத்தணும்னு இல்லாம இந்த ஆர்கியூமெண்ட் பண்ணி எத்தனையோ பேர் இஸ்லாமியரோடு கிறிஸ்தவர்கள் பண்ணின ஆர்கியூமெண்ட், இந்த விவாதத்துல எத்தனை இஸ்லாமியர் நண்பர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்தை தழுவுனாங்க. சரி, கிறிஸ்தவர்கள எத்தனை பேர் தான் இஸ்லாமத்தை தழுவுனாங்க. அதான் வீண் வாக்குவாதம் சண்டைய உருவாக்குமாமா. இதை இயேசுவே விரும்பலைங்க. ஆனா இன்றைய நாட்களில் எத்தனையோ பேர் இதை செய்து கொண்டிருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு கல்லூரிக்கு போறோம், என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சு அதுல மேல வர்றது ஓகே. அங்க போனதுக்கு அப்புறம் பாய் ஃப்ரெண்டு பிடிக்கிறது, கேர்ள் ஃப்ரெண்டு பிடிக்கிறது, அது கல்யாணத்துக்கு முன்னாடியே லிவிங் டுகெதர் ஆகிறது. இது எல்லாமே தேவனுக்கு எதிரான செயல். இப்படி எல்லாம் செய்து முடிச்சுட்டு கர்த்தர் என்ன பிரகாசிப்பிக்க பண்ணாருன்னா எப்படி சார் பிரகாசிப்பிக்க பண்ணுவாரு? அதே போல ஒரு யூத் மீட்டிங்ல ஒரு யூத் டீமா போய் ஒரு ஸ்கிட் போடுறது, கோரியோகிராபி பண்றது, அங்கேயே லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது, அதுவே அநேகருக்கு இடர்ல உண்டாக்கிறது. அதுக்கப்புறம் இயேசு நல்லவர் வல்லவர் என்றால் இயேசு எப்படி பிரகாசிப்பிப்பார்? இது உலகத்துலதான் நடக்கும். சினிமால நடிக்கிறவங்க சினிமாக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அப்படியே தங்கள் மாம்ச ஆசை இச்சைகளை நிறைவேற்றிக்கிறாங்க. கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நடிப்புல இயேசுவை வாழ்ந்து காமிக்காம அவர் உங்களை பிரகாசிப்பிக்கணும். இது எப்படி இருக்குதுன்னா, நான் இயேசுவை பிரகாசிப்பிக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இயேசு ஏதோ நித்திரையில இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா பவுல் எழுதும்போது எழுதுறாரு,
அவரெல்லாம் நித்திரையா இல்ல, அவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு வானாதி வானங்களுக்குள்ளாத மகிமையில இருக்கிறாரு. நீத உலக நித்திரையில இருக்கிற, பணாசையில இருக்கிற, பொருளாசையில இருக்கிற, இன்னும் அஸ்திபாரமா இந்த தலைவரோடு கூட ஐக்கியம் இருந்தா நமக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அதுல போய் சேர்ந்துக்கிற, இன்னும் தான் கூட அநேக குண்டர்களை வைத்துக்கிற, இது எல்லாமே இயேசுவினுடைய ஊழியத்துல இயேசு அனுப்பாத சில காரியங்கள். அப்படியெல்லாம் இருக்கிறவங்க தான் மரித்தோரிடத்துல போய் தூங்கிட்டு இருக்கிறாங்களாமா. இங்கிருந்துதான் எந்திரிங்கிறார். யோசிச்சு பாருங்க, பவுல் எத்தனை குண்டர்களை வச்சிருக்கலாம் தனக்கு பாதுகாப்புக்கு. எத்தனை பேர் பவுலனுடைய ஊழியத்துல வந்தாங்க. சரி, இயேசுதான் எத்தனை குண்டர்களை வச்சிருக்கலாம் கூட. அந்த கெனசரேத்துல இரவும் பகலும் கல்லறையில இருந்த அந்த வாலிபனுக்குள்ள கிட்டத்தட்ட 6000 பிசாசு இருந்ததாமா. இந்த 6000 பிசாசும் அந்த மனிதன் கட்டுப்பாட்டுல வைத்து கல்லறையில உட்காந்துருக்கான். ஊரே அவனிடத்துல வராதபடி பெரிய குண்டனா இருக்கிறான். அவனை தனக்கு பாதுகாப்பா வைத்திருக்கலாம் இல்ல. பிதாவினுடைய சித்தம் செய்வது தாங்க. பிதா என்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதே என்னுடைய போஜனமா வாழ்ந்துட்டு இருந்தார். இன்றைக்கு எத்தனையோ பேரு தேவனுடைய நாமத்தை பெயரளவுல தரித்து கொண்டு இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களைத்தான் விட்டு எழுந்திருங்கிறார். அப்ப இதுதான் பாருங்க நித்திரையை விட்டு எழுந்திருக்கும் வேலை அப்படின்னு. அடுத்து கர்த்தரே சில வேலையை வைத்திருக்கிறாருங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு கூட ஈசாக்கு இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆபிரகாமினிடத்துல சொன்னார், உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், அந்த சந்ததி அந்நிய தேசத்துல 400 வருடம் அடிமைகளா இருப்பாங்கன்னார். அதன் அடிப்படையிலே ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல கர்த்தர் சொன்னபடியே யாத்ராம புஸ்தகத்தினுடைய 12வது அதிகாரம் 40-41ல இஸ்ரவேலர் எகிப்தை விட்டு புறப்படுகிற போது 430 வருடம் ஆயிட்டாமா. அப்ப கர்த்தர் சொன்னது 400 வருடம். எப்படி 430 வருடம் எக்ஸ்டன் ஆச்சுன்னா, இவர்கள் அடிமை வாழ்வு உபத்திரவத்துக்குத்தான் 400 வருடமே தவிர இவர்கள் எகிப்துல செல்வ செழிப்பா வாழ்ந்தது ஒரு 30 வருடங்கள். இந்த 30 வருடங்கள்ல தான் இந்த யாக்கோபு இந்த 66 பேரையும் கூட்டி கொண்டு போய் எகிப்துல விட்டது. இந்த எகிப்துல இருந்த காலகட்டத்துல யோசேப்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், தேசமே பஞ்சத்துல அலைஞ்ச போது இவர்கள் செல்வ செழிப்புல வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. யோசேப்பு மரித்ததுக்கு அப்புறம்தான் எகிப்திலேயே இவர்கள் உபத்திரவப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப கர்த்தர் முன் குறித்த காலம் வரைக்கும் இவர்கள் எகிப்துல தான் இருக்கணும்னு தேவனை தீர்மானிச்சார். அதே மாதிரி எருசலேம்ல இருக்கிற ஒவ்வொரு இஸ்ரவேலனுக்கும் 6 வருட தேசத்துல நீங்க விதைக்கலாம், அறுக்கலாம். 7வது வருடம் ஜூபிலி ஆண்டு, அந்த வருடத்துல உனக்கு அடிமையா வைத்திருக்கிறவனையும் விடுதலை பண்ணி 7 வருட வேலை செய்த கூலியும் கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்கிறார். அது ஒரு காலத்தை சொல்றார். அதே மாதிரி 70 வருடத்துல 60 வருடம் நீங்கள் தேசத்தை விதைக்கலாம், அறுவடை செய்யலாம். 70வது வருடமோ அது உங்களுக்கு ஜூபிலி ஆண்டு அப்படின்னார். இதெல்லாம் தேவன் முன்குறித்த காலங்கள். அது மாதிரி இவர்கள் 70 வருடம் ஓய்வு வருடத்தையே சரியா அனுசரிக்காததுனாலதான் இவர்களை பாபிலோனுக்கே தேவன் 70 வருடத்துக்கு வித்து போட்டார். இந்த 70 வருடம் நிறைவேறுகிற போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் தேசத்துல சில ராஜாக்களை தேவனை எழுப்புறார். அங்க கோரேச ராஜா எழும்பினதா இருக்கலாம், அதற்கு பின்பு பாபிலோன் தேசத்துல எழும்பின ராஜாக்கெல்லாம் கர்த்தரை எழுப்பினார். இவர்களை பாபிலோனுக்கு கொண்டு வரணும். அந்த நாட்கள்ல தான் நெகேமியா, எஸ்ராவெல்லாம் எருசலேம்ல வந்து இடிக்கப்பட்ட அலங்கத்தை எடுப்பித்து கட்டுறாங்க. இப்ப தேவனுடைய வேலை எனப்பட்டது நம்மை குறித்து எழுதப்பட்டிருக்குது. இதை குறித்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்திலே யோசியா எனும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளில் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதில் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போகும், கர்த்தர் உரைக்கிறதற்கு இதுவே அடையாளம் என்றான். அதாவது இந்த தீர்க்கதரிசியினுடைய பெயர் சொல்லப்படல. இந்த தீர்க்கதரிசி வந்து இந்த யெரொபெயாம் எனப்பட்ட ஒரு மனுஷன் ரெகோபெயாம் ஆகிய சாலமோனின் குமாரனிடத்துல ஒருவேளை இந்த சகல இஸ்ரவேலரும்
எருசலேம்ல பலி செலுத்த போய் அவங்க இருதயம் மாறி அவனை ராஜாவாக்கிட்டா என்ன செய்வது என்று சொல்லித்தான் பெத்தேல்ல ஒரு பலிபீடத்திலையும் தான்ல ஒரு பலிபீடத்தையும் கட்டி ஈனமானவர்களை ஆசாரியராக்கி அங்க கன்றுக்குட்டியை நிறுத்தி அதற்கு பலி செலுத்த போகிற போது இந்த தீர்க்கதரிசி வந்து இந்த வார்த்தையை சொல்றார். என்ன வார்த்தை சொல்றாருன்னா, இந்த பலிபீட வெடித்து சிதறிறோம். ஏன்னா இந்த பலிபீடத்தை தேவன் தேர்ந்தெடுக்கல, தேவன் எருசலேமை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. எருசலேம்ல பலிபீடத்தை கட்டி தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்துல போய் தான் பலி செலுத்த சொல்லி உபாகம புஸ்தகம் 7வது அதிகாரத்திலையும் 12வது அதிகாரத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்பதை கோட் பண்ணி சொல்றார். இதை கேட்ட ராஜா தான் அவனை பிடியுங்கள் என்ற போது இவன் சொல்லி வார்த்தையை சொல்லி கையை நீட்டுகிற போதே அவனுடைய ஒரு கையும் ஒரு காலும் செயலிழந்து போய் விடுகிறது. இப்ப இந்த யோசியா எனப்பட்ட ஒரு ராஜா பிறக்கணும். இந்த யோசியா எனப்பட்ட ராஜா வந்து இந்த பலிபீடத்தை எல்லாம் உடைக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஈனமான ஆசாரியர்கள்லாம் சுட்டெரிக்கணும். பாருங்க, இந்த யோசியா எனப்பட்டவன் பிறக்கிறதற்கு முன்னாடியே தேவன் முன் குறித்த காலம். அப்ப இந்த யோசியா எனப்பட்ட ராஜா பிறக்கிறார். எங்க பிறக்கிறார்னா, இதே 1 ராஜாக்களின் புஸ்தகத்தினுடைய 22வது அதிகாரத்தினுடைய 1-2 வசனங்களில இந்த மனாசேயனுடைய பேரனா வெளிப்படுகிறார். மனாசேயனுடைய மகன் மனாசேயை போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததுக்கு அப்புறம் இந்த யோசியா ராஜாவை அந்த மனாசேயனுடைய மகனை கொலை செய்து ராஜாவாக்குறாங்க. இவர் ராஜாவாகி கிட்டத்தட்ட 10 வருடங்கள் இவனை குறித்து சொல்லப்பட்டது தெரியாமலேயே இஸ்ரவேலை ஆட்சி செய்துட்டு இருந்திருக்கிறான். பாருங்க, அதுபோலதான் நீங்களும் நானும் தேவனால மறுபடி பிறந்துட்டோம். தேவனால மறுபடி பிறந்தவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் இன்னதென்றே தெரியாமலே நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா 10 வருடங்களுக்கு அப்புறம்தான் இவன் ஆலயத்து பராமரிப்புக்கென்று சில ஆட்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை குறித்து எதுவும் நீங்க கேட்க வேண்டாம் என்று சொல்லுகிற போது இவனை பற்றி சொல்லியப்பட்ட புஸ்தகம் கண்டெடுக்கப்பட்டு இவனுக்கு முன்பாய் வாசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த வார்த்தையின்படியே அந்த எருசலேமில தேவாலயத்திற்கு விரோதமாய் கட்டப்பட்டிருக்கிற எல்லா பலிபீடத்தையும் இடித்து அந்த ஆசாரியர்களை எல்லாம் சுட்டெரிக்கிறார். அப்ப இந்த நாட்களில கல்வாரி சிலுவையில மரித்த இயேசுதான் தன்னையே சர்வ அங்க தகன பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதான் நீங்களும் நானும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டதற்கு எதிராக அந்தி கிறிஸ்துவாய் ஆவியினால கட்டப்பட்டு இருக்கிற அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிற இதே மாதிரி பெத்தேல்லையும் தான்லையும் கட்டப்பட்ட பலிபீடத்துல இருக்கிறதை போல இருக்கிற மக்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கிரியை வெளிப்படுத்தும் வேலையும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஒரு இடத்துல யோவான் நிருபத்தில் எழுதுறாரு, 1 யோவான்ல தேவனால் பிறந்த மனிதனுடைய அடையாளத்தை சொல்றார். 5:1 தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான்கிறார். தேவனால் பிறந்தவனை அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யாருங்கிறார். தேவனால் பிறந்தவன் அன்புள்ளவன்கிறார். அப்ப நீங்களும் நானும் தேவனால் பிறந்திருப்போம்னா இந்த வேத வசனத்தை படிக்காத வரைக்கும் நாமளும் இந்த யோசியா ராஜாவை போல 10 வருடங்கள் இப்படியேதான் வாழ்ந்துட்டு இருப்போம். பாருங்க, என்றைக்கு சத்தியத்தை அறிகிறோமோ சத்தியம் நம்மளை வழிநடத்தும். நம் பிறக்கிறதற்கு முன்னாடியே நம்மை குறித்து எழுதப்பட்ட வசனத்தை நம்ம வாழ்ந்து காண்பிக்க கர்த்தர் கிருபை தருவார். இப்படி தேவனுடைய வேலை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய வேலை காணா ஒரு கல்யாணத்துல ஆரம்பித்தது மாத்திரமல்ல, தேவனுடைய வேலை எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களில வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, யோசியா எனப்பட்ட ஒரு ராஜா தாவீதின் சந்ததியில பிறப்பா, அவன் இந்த பலிபீடத்தெல்லாம் இடிப்பான் என்று பிறக்கிறதற்கு முன்னே சொல்லப்பட்டது நிறைவேறினது போல தேவனால் பிறந்த எங்கள் வாழ்க்கையிலையும் தேவரீர் இந்த தேவனால் பிறந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே.